பயனாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். வார ராசி பலன்கள் 27/1/2025 முதல் 2/2/2025 வரை. இந்த வார கிரக மாற்றம் 28/1/2025 சுக்கிரன் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி அடைகின்றார். சந்திரன் இந்த வாரம் தனுசு, மகரம், கும்பம் மற்றும் மீன ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார். மேச ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கான கிரக அமைப்புகள்: குடும்பஸ்தானத்தில் குருவும், சகோதரஸ்தானத்தில் செவ்வாயும், சத்ருஸ்தானத்தில் கேதுவும், பாக்கியஸ்தானத்தில் சந்திரனும், தொழில் ஸ்தானத்தில் சூரியனும் புதனும், லாபஸ்தானத்தில் சனியும் சுக்கிரனும், போகஸ்தானத்தில் ராகுவும் இருக்கிறார்கள். உங்கள் ராசிக்கான பலன்கள்: இந்த வாரம் குடும்ப வருமானம் தேவைக்கு இருக்கும். குழந்தைகளின் உயர்கல்வி குறித்து சிந்தனைகள் ஏற்படும். பெரியோர்களின் ஆலோசனைகளும் வழிகாட்டுதலும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். உத்தியோகத்தில் பொறுமை வேண்டும். எதிர்பாராத சில இடமாற்றங்கள் சிலருக்கு நேரிடலாம். உற்பத்தி துறைகளில் நல்ல லாபம் கிடைக்கும். புதிய கிளை தொடங்குவது சார்ந்த சிந்தனைகள் மேம்படும். கூட்டாளிகளின் எண்ணங்களை அறிந்து செயல்படுவீர்கள். குடும்பத்தில் வீண் விவாதங்களை தவிர்க்கவும். மூத்த உடன்பிறப்புகளின் பேச்சுக்களின் தன்மை அறிந்து செயல்படவும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த சில வழக்குகள் சாதகமாக முடியும். பெண்கள் பேச்சுக்களில் கவனம் வேண்டும். சஞ்சலங்களை குறைத்துக் கொள்வதால் மன தெளிவுகள் ஏற்படும். செலவுகளின் தன்மைகளை அறிந்து மேற்கொள்ளவும். மேசராசி அன்பர்கள் அனைவரும் முருகப்பெருமானை தீபமேற்றி வழிபட வாழ்வில் வளம் பெருகும். ரிஷபராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கான கிரக அமைப்புகள்: ராசிஸ்தானத்தில் குருவும், குடும்பஸ்தானத்தில் செவ்வாயும், புத்திரஸ்தானத்தில் கேதுவும், அஷ்டமஸ்தானத்தில் சந்திரனும், பாக்கியஸ்தானத்தில் சூரியனும் புதனும், தொழில் ஸ்தானத்தில் சனியும் சுக்கிரனும், லாபஸ்தானத்தில் ராகுவும் இருக்கிறார்கள். உங்கள் ராசிக்கான பலன்கள்: இந்த வாரம் மனதில் நினைத்த காரியங்கள் யாவும் எண்ணிய விதத்தில் நிறைவேறும். கூட்டாளிகளின் ஆலோசனையால் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். தவறிப்போன சில வாய்ப்புகள் கிடைக்கும். செயல்பாடுகளில் துரிதம் உண்டாகும். புதிய பொருட்கள் வாங்கி மகிழ்வீர்கள். உயர்கல்வி தொடர்பான செயல்பாடுகளில் தெளிவுகள் பிறக்கும். எடுக்கும் முயற்சிகளில் உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வதன் மூலம் நன்மைகள் உண்டாகும். உத்தியோகத்தில் இருந்து வந்த எதிர்ப்புகள் குறையும். எதிர்பாராத சில உதவிகள் மூலம் மாற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும். சேவை நிமித்தமான செயல்பாடுகளில் அனுகூலம் ஏற்படும். குடும்பத்துடன் வெளியூர் சென்று வருவீர்கள். காப்பீடு தொடர்பான தனவரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். ரிஷபராசி அன்பர்கள் அனைவரும் மகாலட்சுமியை வழிபாடு செய்து வர மங்களங்கள் மேம்படும் மற்றும் தீமைகள் மறையும். மிதுன ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கான கிரக அமைப்புகள்: ராசிஸ்தானத்தில் செவ்வாயும், சுகஸ்தானத்தில் கேதுவும், களத்திரஸ்தானத்தில் சந்திரனும், அஷ்டமஸ்தானத்தில் சூரியனும் புதனும், பாக்கியஸ்தானத்தில் சனியும் சுக்கிரனும், தொழில் ஸ்தானத்தில் ராகுவும், போகஸ்தானத்தில் குருவும் இருக்கிறார்கள். உங்கள் ராசிக்கான பலன்கள்: இந்த வாரம் சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும். சாமர்த்தியமான செயல்பாடுகளால் மதிப்புகள் அதிகரிக்கும். உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் நட்புகள் கிடைக்கும். புதிய தொடர்புகளால் மகிழ்ச்சி ஏற்படும். அலுவல் பணிகளில் உணர்ச்சி வசப்படுவதை குறைத்துக் கொள்ளவும். பழைய கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். எதிர்பாராத சில செலவுகளால் கையிருப்புகள் குறையும். தொழில் துறையில் முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும். இனம் புரியாத சில சிந்தனைகளால் மனதில் சோர்வுகள் ஏற்பட்டு நீங்கும். கொடுக்கல் வாங்கலில் விவேகத்துடன் செயல்படவும். புதிய முயற்சிகளை சூழ்நிலை அறிந்து செயல்படுவது நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களால் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். கணவன் மனைவி இருவரும் மனம் விட்டு பேச முடிவெடுப்பது நல்லது. மிதுன ராசி அன்பர்கள் அனைவரும் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட துன்பங்கள் விலகி நன்மைகள் அதிகரிக்கும். கடக ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கான கிரக அமைப்புகள்: சகோதர ஸ்தானத்தில் கேதுவும், சத்ருஸ்தானத்தில் சந்திரனும்,
களத்திரஸ்தானத்தில் சூரியனும் புதனும், அஷ்டமஸ்தானத்தில் சனியும் சுக்கிரனும், பாக்கியஸ்தானத்தில் ராகுவும், லாபஸ்தானத்தில் குருவும், போகஸ்தானத்தில் செவ்வாயும் இருக்கிறார்கள். உங்கள் ராசிக்கான பலன்கள். இந்த வாரம் பழக்க வழக்கங்களில் சிறு சிறு மாற்றங்கள் உருவாகும். நெருக்கமானவர்களிடத்திலிருந்து வந்த வேறுபாடுகள் குறையும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் மறைமுகமாக இருந்து வந்த திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும். கடன் சார்ந்த செயல்களில் கவனம் வேண்டும். புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். சகோதரர்கள் வழியில் ஆதரவான சூழல் ஏற்படும். காப்பீடு தொடர்பான பணிகளில் மேன்மையான சூழ்நிலைகள் உருவாகும். நண்பர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கவும். வர்த்தகம் சார்ந்த செயல்பாடுகளில் சிந்தித்து முடிவெடுப்பது நல்லது. மனதில் இருக்கும் எண்ணங்களை வெளிப்படுத்தும் பொழுது சூழ்நிலை அறிந்து செயல்படுவது நல்லது. கடகராசி அன்பர்கள் அனைவரும் ஆஞ்சநேயரை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும். சிம்ம ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கான கிரக அமைப்புகள். குடும்பஸ்தானத்தில் கேதுவும், புத்திரஸ்தானத்தில் சந்திரனும், சத்ருஸ்தானத்தில் சூரியனும் புதனும், களத்திரஸ்தானத்தில் சனியும் சுக்கிரனும், அஷ்டமஸ்தானத்தில் ராகுவும், தொழில் ஸ்தானத்தில் குருவும், லாபஸ்தானத்தில் செவ்வாயும் இருக்கிறார்கள். உங்கள் ராசிக்கான பலன்கள். இந்த வாரம் பூர்வீக சொத்துக்களால் லாபம் கிடைக்கும். வெளியூர் பயணங்களால் அனுகூல பலன்கள் கிடைக்கும். பிள்ளைகளின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள். உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் உண்டாகும். கற்பனை தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தில் நிம்மதியான சூழல் ஏற்படும். சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் மூலம் நன்மைகள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் மனம் விட்டு பேசுவீர்கள். முக்கிய முடிவுகளில் உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக செயல்படவும். தவறிப்போன சில பொருட்கள் மீண்டும் கிடைக்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வருவீர்கள். சிம்ம ராசி அன்பர்கள் அனைவரும் நாகதேவர்களை வழிபட முயற்சிகளில் இருந்து வந்த இடையூறுகள் விலகும். கன்னி ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கான கிரக அமைப்புகள். ராசிஸ்தானத்தில் கேதுவும், சுகஸ்தானத்தில் சந்திரனும், புத்திரஸ்தானத்தில் சூரியனும் புதனும், சத்ருஸ்தானத்தில் சனியும் சுக்கிரனும், களத்திரஸ்தானத்தில் ராகுவும், பாக்கியஸ்தானத்தில் குருவும், தொழில் ஸ்தானத்தில் செவ்வாயும் இருக்கிறார்கள். உங்கள் ராசிக்கான பலன்கள். இந்த வாரம் பெரியவர்களோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். தொழில் வளர்ச்சிக்காக செய்த சில மாற்றங்கள் வெற்றியை தரும். நெருக்கமானவர்களின் விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பீர்கள். ஆன்மீக பயணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் சிலருக்கு ஏற்படும். வெளியூர் பயணங்களால் அனுகூலமான சூழல் அமையும். வித்தியாசமான சிந்தனைகள் மனதில் உருவாகும். காரசாரமான பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. எதிர்பாலின மக்கள் மீதான மேலுண்டாகும். மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் சிந்தித்து செயல்படவும். செய்யும் காரியங்களில் இருந்து வந்த தடை தாமதங்கள் குறையும். உடன் இருப்பவர்களின் தன்மைகளை புரிந்து கொள்வீர்கள். செயல்பாடுகளில் இருந்து வந்த சோம்பல் நீங்கி சுறுசுறுப்பு அதிகரிக்கும். கன்னி ராசி அன்பர்கள் அனைவரும் கருடாழ்வாரை வழிபட காரிய சித்தம் உண்டாகும். துலாம் ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கான கிரக அமைப்புகள். சகோதரஸ்தானத்தில் சந்திரனும், சுகஸ்தானத்தில் சூரியனும் புதனும், புத்திரஸ்தானத்தில் சனியும் சுக்கிரனும், சத்ருஸ்தானத்தில் ராகுவும், அஷ்டமஸ்தானத்தில் குருவும், பாக்கியஸ்தானத்தில் செவ்வாயும், போகஸ்தானத்தில் கேதுவும் இருக்கிறார்கள். உங்கள் ராசிக்கான பலன்கள். இந்த வாரம் திட்டமிட்ட சில காரியம் கைகூடி வரும். சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளில் அனுகூல பலன் கிடைக்கும். மாணவர்களுக்கு விளையாட்டு சார்ந்த செயல்பாடுகளில் ஆர்வம் உண்டாகும். இளைய உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். மனதில் இனம் புரியாத சில தேடல்கள் உண்டாகும். வாகன மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். புதிய வியாபாரம் சார்ந்த ஆலோசனைகள் கிடைக்கும். உறவுகள் வழியில் ஒத்துழைப்புகள் ஏற்படும். பூர்வீக சொத்துக்களால் அனுகூலமான சூழல் ஏற்படும். உடன் இருப்பவர்களிடத்தில் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கவும். பிள்ளைகள் வழியில் சுப செய்திகள் கிடைக்கும்.
பேச்சில் கனிவுகள் வேண்டும். ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். கடன் சார்ந்த நெருக்கடிகள் குறையும். துலாம் ராசி அன்பர்கள் அனைவரும் மகாலட்சுமியை வழிபட சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். விருச்சக ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கான கிரக அமைப்புகள். குடும்பஸ்தானத்தில் சந்திரனும், சகோதரஸ்தானத்தில் சூரியனும் புதனும், சுகஸ்தானத்தில் சனியும் சுக்கிரனும், புத்திரஸ்தானத்தில் ராகுவும், களத்திரஸ்தானத்தில் குருவும், அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாயும், லாபஸ்தானத்தில் கேதுவும் இருக்கிறார்கள். உங்கள் ராசிக்கான பலன்கள். இந்த வாரம் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். பார்வை தொடர்பான பிரச்சனைகள் குறையும். பிடித்த உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். கனிவான பேச்சுக்கள் உங்கள் மீதான நன்மதிப்பை அதிகப்படுத்தும். புத்தி கூர்மையால் நினைத்ததை முடிப்பீர்கள். வீண் அலைச்சல் குறைவதற்கான சூழல் நிலவும். பணிபுரியும் இடத்தில் ஊர் மாற்றத்திற்கான சூழல்கள் அமையும். வியாபார பணிகளில் வரவுகள் மேம்படும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீர்கள். வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். வெளியூர் மற்றும் வெளிநாடு சென்று படிப்பது சார்ந்த எண்ணங்கள் கைகூடி வரும். விசா தொடர்பான பிரச்சனைகள் குறையும். பணிபுரியும் இடத்தில் திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்புகள் கிடைக்கும். விருச்சக ராசி அன்பர்கள் அனைவரும் நடராஜ பெருமானை வழிபட சுபகாரிய முயற்சிகள் கைகூடும். தனுசு ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கான கிரக அமைப்புகள். ராசிஸ்தானத்தில் சந்திரனும், குடும்பஸ்தானத்தில் சூரியனும் புதனும், சகோதரஸ்தானத்தில் சனியும் சுக்கிரனும், சுகஸ்தானத்தில் ராகுவும், சத்ருஸ்தானத்தில் குருவும், களத்திரஸ்தானத்தில் செவ்வாயும், தொழில் ஸ்தானத்தில் கேதுவும் இருக்கிறார்கள். உங்கள் ராசிக்கான பலன்கள். இந்த வாரம் நினைத்த காரியத்தை எளிதில் செய்து முடிப்பீர்கள். தனவரவுகள் மூலம் கடன் சார்ந்த நெருக்கடிகள் குறையும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வியாபார அபிவிருத்தி தொடர்பான முயற்சிகள் கைகூடும். பொருளாதாரம் தொடர்பான நெருக்கடிகள் குறையும். உணவு சார்ந்த விஷயங்களில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். குடும்பத்தில் உள்ளவர்களுடன் பேசும்போது கோபமான பேச்சுக்களை தவிர்க்கவும். செயல்பாடுகளில் மாற்றங்கள் காணப்படும். விளையாட்டு தொடர்பான விஷயங்களில் ஆர்வத்துடன் கலந்து கொள்வீர்கள். விட்டு கொடுத்து செல்லவும். அரசு சார்ந்த துறைகளில் முன்னேற்றம் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் குறையும். வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் ஈடேறும். தனுசு ராசி அன்பர்கள் அனைவரும் வராக பெருமானை வழிபட தொழில் விருத்தி ஏற்படும். மகர ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கான கிரக அமைப்புகள். ராசிஸ்தானத்தில் சூரியனும் புதனும், குடும்பஸ்தானத்தில் சனியும் சுக்கிரனும், சகோதரஸ்தானத்தில் ராகுவும், புத்திரஸ்தானத்தில் குருவும், சத்ருஸ்தானத்தில் செவ்வாயும், பாக்கியஸ்தானத்தில் கேதுவும், போகஸ்தானத்தில் சந்திரனும் இருக்கிறார்கள். உங்கள் ராசிக்கான பலன்கள். இந்த வாரம் நீண்ட நாட்களாக இருந்து வந்த தடைப்பட்ட செயல்களை செய்து முடிப்பதற்கான சூழ்நிலைகள் அமையும். பிறமொழி மக்களின் அறிமுகம் ஏற்படும். உபரி வருமானம் குறித்த சிந்தனைகள் மேம்படும். நண்பர்கள் மூலம் அனுகூலமான வாய்ப்புகள் கிடைக்கும். பணி சார்ந்த செயல்பாடுகளில் விழிப்புணர்வு வேண்டும். தற்பெருமையான பேச்சுக்களை குறைத்து கொள்ளவும். வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகளை சாதுரியமாக வெற்றி கொள்வீர்கள். விலை உயர்ந்த பொருட்களின் சேர்க்கை உண்டாகும். மனதில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும். உத்தியோக பணிகளில் மறைமுகமான வருமானம் மேம்படும். பேச்சுக்களில் அனுபவம் மேம்படும். எதிர்பார்த்து இருந்த தனம் சார்ந்த உதவிகள் கிடைக்கும். பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு காண்பீர்கள். மகர ராசி அன்பர்கள் அனைவரும் வராகி அம்மனை வழிபட முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். கும்பராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கான கிரக அமைப்புகள். ராசிஸ்தானத்தில் சனியும் சுக்கிரனும், குடும்பஸ்தானத்தில் ராகுவும், சுகஸ்தானத்தில் குருவும், புத்திரஸ்தானத்தில் செவ்வாயும், அஷ்டமஸ்தானத்தில் கேதுவும், லாபஸ்தானத்தில் சந்திரனும், போகஸ்தானத்தில் சூரியனும் புதனும் இருக்கிறார்கள். உங்கள் ராசிக்கான பலன்கள். இந்த வாரம் குடும்ப உறுப்பினர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கவும். விலை உயர்ந்த பொருட்களின் மீது ஆர்வம் அதிகரிக்கும்.
வாக்குறுதி அளிக்கும் போது சிந்தித்து செயல்படவும். கலை பணிகளில் புதிய அனுபவம் ஏற்படும். பார்வை தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். பலதரப்பட்ட சிந்தனைகள் மூலம் குழப்பம் அதிகமாகும். தொழில் ரீதியான முதலீடுகள் மேம்படும். கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து போவது நல்லது. உறவினர்களால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைப்பதன் மூலம் நெருக்கடிகள் குறையும். சுபகாரிய முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் விலகி முன்னேற்றம் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட சிக்கல்கள் நீங்கி லாபம் அதிகரிக்கும். கும்பராசி அன்பர்கள் அனைவரும் ராகவேந்திரரை வழிபட மனத்தெளிவுகள் ஏற்படும். மீன ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கான கிரக அமைப்புகள். ராசிஸ்தானத்தில் ராகுவும், சகோதரஸ்தானத்தில் குருவும், சுகஸ்தானத்தில் செவ்வாயும், களத்திரஸ்தானத்தில் கேதுவும், தொழில் ஸ்தானத்தில் சந்திரனும், லாபஸ்தானத்தில் சூரியனும் புதனும், போகஸ்தானத்தில் சனியும் சுக்கிரனும் இருக்கிறார்கள். உங்கள் ராசிக்கான பலன்கள். இந்த வாரம் வெளி வட்டாரங்களில் செல்வாக்கு அதிகரிக்கும். மனதில் நினைத்த காரியங்கள் எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பீர்கள். தொழில் சார்ந்த கடன் உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் விழிப்புணர்வு அவசியம். சுபகாரியம் தொடர்பான செயல்பாடுகளில் உறவினர்களின் ஒத்துழைப்பு ஏற்படும். இசை சார்ந்த துறைகளில் சாதகமான வாய்ப்புகள் உருவாகும். புதிய வகை ஆடைகளை வாங்கி மகிழ்வீர்கள். வாகன வசதிகள் மேம்படும். மருத்துவம் சார்ந்த துறைகளில் முன்னேற்றம் உண்டாகும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் சில நுட்பங்களை புரிந்து கொள்வீர்கள். வாழ்க்கை துணைவருடன் விட்டு கொடுத்து செல்லவும். தேவையில்லாத பழைய நினைவுகள் மற்றும் விஷயங்களை எண்ணுவதை குறைத்துக் கொள்வது நல்லது. மீன ராசி அன்பர்கள் அனைவரும் சக்கர தாழ்வாரை வழிபட இன்னல்கள் குறையும். நன்றி. வாழ்க வளமுடன்.